Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to test yourself second question. Second question la parunga enna kuduthirukanga. By investing rupees 45,000 in 10% rupees 100 shares, share gets 3,000 as dividend. Find the market value of each share. ஸோ இதுதான் கிவனில் பாருங்கள் என்னென்ன கிவன்னா இன்வெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. given வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு 45,000. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 10%. என்வி வந்து 100 rupees. அண்ட் டிவிடெண்ட் டோட்டல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு 3,000 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டு ஃபைண்ட் வந்து என்னென்னு எழுதணுன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர், அதாவது எம்வி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து எம்வியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன் இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எம்விக்கு என்னென்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவை. பிகாஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலான்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, டிவிடெண்ட் டோட்டல் டிவிடெண்ட் இருக்குது. டோட்டல் டிவிடெண்ட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா வச்சுக்கலாம். டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் வந்து 3,000. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 10/100 இன்ட்டு என்வி வந்து 100. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 10 இருக்குது. 10 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 3,000/10. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 300 தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 300ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 300ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன எம்வி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட ஃபார்முலாவிலே யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. ஏன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோன்னா எம்வி இங்கே தான் இருக்குது. பிகாஸ் நம்ம எம்வி தான் கண்டுபிடிக்கணும். எம்விக்குன்னு பர்டிகுலராக நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ எங்கே எம்வி வரும்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் இங்கே, இல்லை நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு எம்வின்ற ஒரு ஃபார்முலா வருது. ஸோ அதனால் எம்வி வேல்யூ இங்கே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 300, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 45,000 டிவைடட் பை எம்வி. எம்வி வந்து இந்த சைடு போச்சுன்னா எம்வி இங்கே வரும் 45,000. இது வந்து இங்கே வந்துடும், கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். பை 1ன்னு இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை ஆனால் எம்வி இங்கே வரும், 300 கீழே வந்துடும். ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 15 டைம்ஸ் 150. எம்வி வந்து ₹150. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.